யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 39ஆம் வசனம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. 39ஆம் வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த நாளிலே நித்திய ஜீவனை எதிர்பாருங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். ஆமென். அழிந்து போகிற போஜனம். இன்னைக்கு நாம் இந்த உலகத்தில் அழிந்து போகிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பையூர்ல இருந்து வந்து எங்க வந்திருக்கோம்? பையூர்ல இருந்து பொய்யூருக்கு வந்திருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். பையூர் என்பது தாயின் கற்பம். தாயின் கற்பத்தில் என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். பையூர்ல இருந்து பொய்யூருக்கு வந்திருக்கோம். இந்த பொய்யூர்ல இருந்து கர்த்தர் நம்மை உருவாக்கி, கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி, கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி, கர்த்தர் நம்மை புடமிட்டு இந்த நாளிலே இங்கிருந்து மெய்யூருக்கு போனோம். ஆமென். நம்ம ஊர்ல இருக்கிற மெய்யூருக்கு அல்ல. அல்லேலூயா. நம்ம ஊர்ல மெய்யூர் நிறைய இருக்குது. அந்த ஊருக்கு அல்ல, தேவ சமூகத்துக்குள்ள நித்திய ஜீவன் என்கிற மெய்யூருக்கு நேராக கடந்து போகணும். அப்போ அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். நமக்கு நல்லா தெரியும் 70 வருஷம் மிஞ்சி போனால் 80 வருஷம், அதுக்கும் மிஞ்சி போனால் ஒரு வருஷம் உங்கள் விசுவாசத்தின்படி ஒரு 100 வருஷம் வச்சுக்கொள்ளுங்க. 100 வயசு வைத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் டிக்கெட்டை காலி பண்ணி தான் ஆகணும். இங்கேருந்து நினைச்சணும் கடந்து போய் தான் ஆகணும். இங்கேருந்து கடந்து போய் தான் ஆகணும். இந்த கூடாரம் ஒரு நாளில் பெயர்க்கப்பட்டு போகும். இது டெம்பரவரியான ஒரு கூடாரம். இங்கே வாசம் செய்கிறோம், இந்த கூடாரத்தில் வாசம் செய்கிறோம். அதனால தான் நீ விருந்து வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். எல்லாத்தையும் பார்க்குற பொழுது நாமும் ஒரு நாளிலே இதே அனுபவத்தில் கடந்து போவோம். கடந்து போகிற நாம் யாரை சந்திக்க போகிறோம்? எங்கே சந்திக்க போகிறோம்? எத்தனை முறை பார்த்தாலும் நமக்கு முன்னாடி இருக்க எத்தனையோ முன்னோர்கள் அப்படியே போய்கொண்டே இருந்தாலும் நமக்கு என்ன நினைப்பு? நம்ம இங்கே இருந்துருவோம், இங்கேயே செட்டில் ஆயிடுவோம், மாடிக்கு மேலே மாடி வீடை கட்டி எல்லா காரியத்தை செய்து இங்கேயே இருந்துருவோம் என்று உலகத்துக்காகவே வாழுகிறோம், உலகத்துக்காகவே ஓடுகிறோம், உலகத்துக்காகவே பிரயாசப்படுகிறோம். ஆனால் நித்தியத்திற்காக நாம் என்ன பிரயாசப்படுகிறோம்? நித்தியத்திற்காக என்ன முயற்சி எடுக்கிறோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அதை தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம், உன்னுடைய வீடு, உன்னுடைய ஆஸ்தி, உன்னுடைய இவைகள் எல்லாம் கூட பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அதை மெயினாக நினைக்கிறோம். அது அப்படி அல்ல. தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை நம்ம தேடணும். நித்தியமாய் சதா காலமாய் தேவனோடு வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக, நித்தியத்துக்கு நேராய் நம்முடைய வாழ்க்கை ஆயத்தப்படணும். தேவ சமூகத்துக்குள்ள நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை, அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. தேவ சமூகத்தில் விழுந்து நம்மை ஒப்பு கொடுத்து, நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே நீர் என்னை கழுவோ என்று கழுவுவதற்கு ஒப்பு கொடுத்து, மனம் திரும்புவதற்கு ஒப்பு கொடுத்து, மாற்றத்தினராய் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆயக்காரன் தேவ சமூகத்தில் வந்து பாவியாக என் மேல் கிருபையாயிரோ என்று ஒப்பு கொடுத்தா, தேவ கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிற பொழுது அவரை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார்.
அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நித்திய ஜீவனை நாம் இந்த நாளிலே வாஞ்சிக்கணும். பரிசுத்தம் பரிசுத்தம் என்று நாம் அநேக நேரம் ஜெபிக்கிறோம். எதற்காக பரிசுத்தம்? பரிசுத்தத்துடைய நிறைவு. ரோமரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22, 23 வாசிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22, 23. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். நல்லா கவனிக்கணும். தேவனுக்கு நீங்கள் அடிமைகள் ஆனதினால பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். பரிசுத்தத்தினுடைய நிறைவு நித்திய ஜீவன். ஆமென், அல்லேலூயா. அதற்காக தான் பரிசுத்தமாய் வாழணும். பரிசுத்தத்தினுடைய நிறைவு நித்திய ஜீவன் தான். அழகு கவனிக்கணும். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்ம சொல்லுவோம் ஒவ்வொருத்தரும், நீ எதற்காக அழைக்கப்பட்டாய் அப்படின்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுவோம். நம்ம அழைக்கப்பட்டதே நித்திய ஜீவனுக்காக தான். ஆமென், அல்லேலூயா. அழைக்கப்பட்டதே அதற்காக தான். கர்த்தர் உன்னை எதற்காக அழைத்தார்? 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். விசுவாசத்தினால நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். ஆமென். நித்திய ஜீவனுக்குள்ள போவதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக தான் ஊழியம். அதற்காக தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதற்காக தான் கர்த்தர் வேறு பிரித்தார். உன்னை அழைத்ததனுடைய பிரதான நோக்கம் நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்காக. ஆமென், அல்லேலூயா. எனவே அப்படிப்பட்ட ஒரு மேலான காரியத்தை நாடும்படியாக, மேலான காரியத்தை விரும்பும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வாக்குத்தத்தங்கள் வருகிற பொழுது மிகுந்த சந்தோஷப்படுவோம். எனக்கு வாக்குத்தத்தம் வரும். இந்த ஆண்டு எனக்கு என்ன வாக்குத்தத்தம், இந்த மாதம் எனக்கு என்ன வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தங்களை வருகிற பொழுது மிகுந்த சந்தோஷப்படுவோம். வாக்குத்தத்தத்திலேயே பெரிய வாக்குத்தத்தம் 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆமென், அல்லேலூயா. நித்திய ஜீவனை கொடுப்பேன், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது கர்த்தர் என்னோடு செய்த வாக்குத்தத்தம்.